தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக அமைச்சரிடம் 2 முறை தோல்வியடைந்த மு.க.ஸ்டாலின் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். அதிமுக அமைச்சரிடம் 2 முறை தோல்வியடைந்த மு.க.ஸ்டாலின் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதுவரை 2 தேர்தல்களில் தோல்வி அடைந்துள்ளார். 1000 விளக்கு தொகுதியில் 2 முறை போட்டியிட்டு தோல்வியடைந்துள்ளார். 1984ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வேட்பாளராக மு.க.ஸ்டாலின் போட்டியிட்டார். அதிமுக வேட்பாளராக அதிமுக பால்வளத்துறை அமைச்சர் கிருஷ்ணசாமி போட்டியிட்டார். அந்த தேர்தல் எம்ஜிஆர் அமெரிக்காவில் இருந்தார். இந்திரா காந்தி படுகொலை அலை வீசியது. அந்த அனுதாப அலையில் அதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. அதிமுக அமைச்சர் கிருஷ்ணசாமியிடம் 84 வாக்குகள் வித்தியாசத்தில் மு.க.ஸ்டாலின் தோல்வியடைந்தார். ஆனால் 1989ஆம் ஆண்டு அதிமுக பிளவு பெற்றிருந்த பொழுது மு.க.ஸ்டாலின் கிருஷ்ணசாமியை தோற்கடித்து வெற்றி பெற்றார். ஆனால் 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற அதிமுக தேர்தலில் மீண்டும் இருவர் போட்டியிட்டனர். அதிமுக அமைச்சர் கிருஷ்ணசாமி, மு.க.ஸ்டாலின் இருவரும் போட்டியிட்டனர். அப்பொழுது ராஜீவ்காந்தி படுகொலை அலை வீசியது. அந்த தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்றது. மு.க.ஸ்டாலின் மீண்டும் அமைச்சர் கிருஷ்ணசாமியிடம் தோற்று போனார். அதிமுக அமைச்சர் கிருஷ்ணசாமியிடம் 2 முறை தோல்வியடைந்தார் மு.க.ஸ்டாலின். இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாகும்.